ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வேலேருந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஷார்ட் நோட்டீஸும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த டைரக்டிவ் பிரின்சிபல், அதாவது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து வேகன்சி ஒரு 2000 அப்படின்ற மாதிரி கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 4660 கிட்டத்தட்ட ஒரு 5000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாமே அதிகமாகிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்ளிகேஷன் முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பற்றிலாம் இந்த வீடியோலேயே பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே பற்றி பார்த்துருவோம். இந்த ரயில்வே கிளாஸஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேயோட எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கிளாஸஸ், அதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமாவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே அதிகமாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க டெலகிராம் குரூப்பில். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். எல்லா விதமான கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டு வீடியோஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸாக கொடுத்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். மெட்டீரியல் எல்லாமே அந்த டெலகிராம் குரூப்லேயே கிடைக்கும். அந்த கிளாஸஸ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ரயில்வேவோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அந்த ரயில்வே நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து 15/4/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே கூட வந்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 15/4/2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் டியூட்டி எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றனால முன்னாடி இந்த ஷார்ட் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டோம்னாக்கா இந்த ஜாப்லாம் நாங்கள் ரிலீஸ் செய்ய போகிறோம், இவ்வளோ வேகன்சிக்கு வரப்போகுது, எக்ஸாம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸாக புக் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் நோட்டீஸ். இதுக்கு முன்னாடி போன தடவை 2019 பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த ஃபெப்ரவரி மாதம், ஏன்னா ஏப்ரல் மேல எலெக்ஷன்றனால February 22லேருந்து 25, 26க்குள்ளே 4 நோட்டிஃபிகேஷன் லைனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா February 26 தான் எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஏன்னா மொதல் பேட்ச் ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தோம் February அந்த எண்டில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னீஷியன் போஸ்ட்டு ஒரு 9000 வேகன்சிக்கு நோட்டீஸ், அந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி மார்ச்சில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட் பார்த்தீங்கன்னா தெரியும் 17/2/2024 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்பிஎஃப்கான ஷார்ட் நோட்டீஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4ஆம் மாதத்துலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த வித்தியாசமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரியே கொடுத்துட்டாங்க. என்னென்ன எக்ஸாம் இந்த வருஷத்தில் நடக்கணும். ஏஎல்பி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன் வரப்போகுது, அடுத்து என்டிபிசியோட அந்த லெவல் 2லேருந்து லெவல் 6 வரைக்கும் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், பேராமெடிக்கல், லெவல் 1 அதாவது குரூப் டி எல்லா ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனுமே இந்த வருஷத்தில் வரப்போகுது. அதற்கான முன் அறிவிப்பாக கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் வரப்போகிறதுனால. இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4660 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன தடவை அந்த ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டபிளில் ஒரு 2000 வேகன்சியும், அந்த ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 வேகன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக ஒரு 2250 தான் வரும்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக்கி 4660 கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல சான்ஸ் தான். தமிழ்நாட்டுக்குமே ஒரு நல்ல வேகன்சி வரும். இதில் அந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 4208 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணால் போதும். 10th தான் குவாலிஃபிகேஷன். சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட், அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே அதே தான் ரூலு. ஒரு 452 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 28, சப் இன்ஸ்பெக்டருக்கு 20லேருந்து 28. இது இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட், அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. ஓகேவா. சேலரி லெவலாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு 21,700லேருந்து கிரேட் பே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000 வரைக்கும் வந்துடும் மற்ற அலவன்ஸ்லாம் சேர்த்து. எஸ்ஐக்கு வந்து 35,400 ஸ்டார்ட் ஆகும். மொத்த சேலரி டேக் ஹோம் சேலரியே பார்த்தீங்கன்னா 40,000 தாண்டி தான் வரும். ரயில்வேலாம் ஒரு நல்ல சேலரியே கொடுப்பாங்க. இதற்குமே எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே தான், அந்த குரூப் டி பேட்டர்னில் தான் இருக்கும். அதே மேக்ஸ், ரீசனிங், அந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்,
கொஞ்சம் சயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஏஎல்பிக்கு தான் சயின்ஸ் அதிகமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கிளாஸஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதற்கான கிளாஸஸ் எல்லாமே தான் டெலகிராம் குரூப் மூலமா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதத்தில் வேறு இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் வரப்போது. டெக்னீஷியனுக்கு வந்து அந்த 12th அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் எல்லாமே உண்டு. 12th அந்த ஃபிசிக்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில போஸ்ட்டுக்கு அந்த சிக்னலுக்கு. அதனால் அதோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்தோடனே அதை எல்லாத்தையுமே பார்த்துருவோம். லைனாக எக்ஸாம்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா SC ST கேண்டிடேட்டுக்கு, மற்றவங்களுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா CBT முறையில் தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் CBT 1 அட்டன் பண்ணிட்டாலே இதுலேருந்து 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. SC ST கேண்டிடேட்டுக்கு இந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. RRB மூலமாக தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. RPFக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வந்து RPF கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த ப்ரொசீஜரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்னைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து RRB சென்னை அப்படின்ற வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். டேட்டு பார்த்தீங்கன்னா 2/3/2024 அடுத்த வாரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இது கொடுத்தது. அதனால் 4ஆம் மாதத்துலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ரிலீஸ் ஆனவுடனே அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். பட் இதுதான் டென்டேட்டிவான டேட் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக ரயில்வே எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதனால் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே பற்றி எந்த டவுட்னாலும் அந்த ஃபோன் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் TNPSC Group 4 அண்ட் VAO எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 999 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 தேர்வுகள் குரூப் 4ஓட எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி அந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்சவொடனே மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே மேக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே காட்டியிருப்போம். அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் எல்லாமே PDF-ஆக அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் A to Z அந்த டாப்பிக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 27 டாபிக் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDF மார்ச் 2023 மார்ச் 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே PDF-ஆக கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். நீங்கள் மெட்டீரியலுக்காக வேறு எங்கேயுமே தேட தேவை இருக்காது. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே சாலிடாக 185 கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டாக டெஸ்ட் பேட்ச் வந்து February 26 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த PDF-ல கொடுத்துருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே 8903302290 வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. கூடவே உங்களோட டெலகிராம் நம்பரையும் சென்ட் பண்ணியிருங்க. இந்த PDF-லேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். அதாவது என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF-லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருப்போம். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ் சயின்ஸ் பாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே எங்கெங்கே படிக்கணுன்ற அந்த வேர் டு ஸ்டடி PDF, அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் ஓல்டு புக்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4ஓட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த PDF-லேயே இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த கிளிக்ன்ற லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எல்லா டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேஜில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.